ஹலோ, இன்றைக்குள்ள லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒரு மெதுவடை. இது ஹெல்த்தின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஆயில் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா நம்ம ஃபேட் ஜாஸ்தியாகும். கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாகும். என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் இவ்வளோ பெரிய பீஸ் சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட்டுக்காக மட்டும் எடுத்துக்கலாம். பருப்பு சாதம். இதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது. கொஞ்சம் கேரட் பொரியல். கேரட்டில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் பீட்டா கேரட்டின் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். கேரட்டு கண்ணுக்கு நல்லது. இது கொலஸ்ட்ராலையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். பிளட் சுகர் லெவலையும் இது மேனேஜ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த பருப்பு சாதம், இந்த வடையெல்லாம் சாப்பிடும்போது சுகர் லெவல் நல்ல ரைஸ் ஆகும். இது ஆயில் இருக்குது, கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக அது ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சூப். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா லெட்யூஸ் அப்புறம் ப்ரொக்கோலி அப்புறம் கேரட். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதுதான் லெட்யூஸ். நம்ம கேபேஜ் மாதிரியே இருக்கும். லீஃபை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இந்த சூப்பில். இந்த லெட்யூஸில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லெட்யூஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கண் பார்வையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் இதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கிறனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இதில் லெட்யூஸ் மட்டும் இல்லாமல் இது வெந்ததுக்கப்புறம் லெட்யூஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ப்ரொக்கோலி போட்டிருக்கேன். இந்த ப்ரொக்கோலி நம்ம காலிஃப்ளவர் மாதிரியே தான், ஆனால் க்ரீன் கலரில் இருக்கும். இது பார்க்காதவங்களுக்காக காட்டுறேன். இதுதான் ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலியில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், அயர்ன் இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ப்ரொக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு சல்ஃபரஃபின்னு ஒன்று இருக்குது. அது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அப்புறம் எலும்புகளை நல்லா வலுவாக்கும். எதனாலன்னா இதில் ரொம்ப கால்சியம் இருக்குது. கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதில் இருக்கிற ஃபைபர்ஸ் ஜீரணத்துக்கு உதவும். அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏதாவது நச்சுத்தன்மை இருந்ததுன்னா, நம்ம நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்களா இருந்ததுன்னா, அது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். இதில் முக்கியமானது பிளட் சுகரை நல்லா மேனேஜ் பண்ணுது. நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம பிளட் சுகர் நல்லா ரெகுலேட் ஆகும். இது ரெண்டும் ஹெல்த்தியாகவே இருந்தாலும் இது ரெண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இது ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி பண்ணும், பிளட் ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணும், பிளட் சுகரே ஜாஸ்தி பண்ணும். இது கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிரண்டை துவையல். இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது பிளட் சுகரை நல்லா ரெடியூஸ் பண்ணும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். இதில் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியும் தூண்டும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.